சன்ரைஸ் ஹைதராபாத் அணியுடன் இடம்பெற்ற போட்டி ஒன்றில் தோல்வி கண்டதன் பின்னர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் விராட் கோலி சன்ரைஸ் ஹைதராபாத் அணி வீரர்களுடன் சூடான விவாதங்களில் ஈடுபட்டதாக காணொலி ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது தற்போது பயனர்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இந்த போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 287 ஓட்டங்களை பெற்றிருந்தது. எனினும் விராட் கோலி மற்றும் தினேஷ் கார்த்திக் ஆகியோரின் சிறப்பான ஆட்டங்களின் மத்தியில் 25 ஓட்டங்களால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி தோல்வி கண்டது. இதன் பின்னர் அணி வீரர்கள் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கிக் கொண்ட போதே விராட் கோலி சன்ரைஸ் அணியுடன் சூடான விவாதத்தில் ஈடுபட்டதாக காணொலி வெளியாயிருக்கிறது. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக அப்துல் மதீன் தாஹா மற்றும் முசாவிர் ஹுசைன் சாசிப் ஆகியோர் கைது செய்யப்பட்ட தொடர்ந்து NIA என்ற தேசிய புலனாய்வு பிரிவு சில திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. ஆரம்ப விசாரணைகளில் இருந்து இருவரும் ஆரம்பத்தில் மிகவும் அழிவுகரமான தாக்குதலை திட்டமிட்டுள்ளனர். ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தை குறிவைக்கும் நோக்கில் மகாதேவ்புரா ஒயிட்ஃபீல்ட் பகுதியில் உள்ள தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் மீது அவர்களின் பார்வை இருந்தது. பெரிய தொழில்நுட்ப பூங்காவில் குண்டை வெடிக்க வைப்பதன் மூலம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை தடுத்து இந்திய பொருளாதாரத்தை முடக்க அவர்கள் எண்ணம் கொண்டனர். எனினும் இந்த மென்பொருள் பூங்காக்களில் CCTV மற்றும் பாதுகாவலர் உள்ளிட்ட வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தாக்குதல் நடத்தியவர்களை தடுத்திருக்கலாம் என்று NIA நம்புகிறது. இதனையடுத்து அவர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அடிக்கடி வரும் பகுதியான ராமேஸ்வரம் கஃபேக்கு தமது கவனத்தை மாற்றினர். இதற்காக குறைந்த விலையை கொண்ட மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனத்தை அவர்கள் 3000 ரூபாய்க்கு வாங்கியுள்ளனர். இந்த வெடிப்பினால் அவர்கள் குறைந்தபட்சம் 3 உயிரிழப்புகளையாவது எதிர்பார்த்தனர் என்றும் NIA தெரிவித்திருக்கிறது. ஈடன் கார்டில் நடந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு இடையிலான போட்டியின் போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றதை அடுத்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினர் கவலைக்கு உள்ளாயினர். இதனையடுத்து அந்த அணியின் உரிமையாளர் மற்றும் நடிகர் ஷாருக் கான் வீரர்களுடன் உற்சாகத்தை அளிக்கும் ஒரு உரையொன்றை ஆற்றினார். இதன் போது தோல்விகள் சகஜமானவை என்றும் எனினும் சிறப்பாக விளையாடிய போதும் ஒரு சிறிய தோல்வியே ஏற்பட்டது என்றும் அவர் அணியினரிடம் தெரிவித்தார். எனவே வருகின்ற போட்டிகளில் நிச்சயமாக வீரர்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவார்கள் என்று அவர் இதன் போது குறிப்பிட்டார். இந்த காணொலி இப்பொழுது இணையங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த காணொலியின் இறுதி பகுதியில் இந்திய அணியின் முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் சிரித்தபடி இருப்பதையும் காணொலி காட்டியிருக்கிறது. இந்திய மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரிக்கான தேர்தல் பிரசார நிகழ்வுகள் நேற்று இரவுடன் நிறைவடைந்திருக்கின்றன. இதனையடுத்து ஏப்ரல் 19ஆம் தேதி அதாவது நாளைய தினம் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. இதனை முன்னிட்டு தேர்தல் அதிகாரிகள் இறுதிக்கட்ட பணிகளில் ஈடுபட்டுள்ளார்கள். பாதுகாப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பகுதிகளில் கட்சிகளும் சுயேட்சை வேட்பாளர்களும் தமது பிரசாரங்களை தீவிரமாக முன்னெடுத்தனர். தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பவற்றுடன் தனி கட்சியாக சீமானின் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுகிறது. அதே நேரம் நடிகர் மன்சூர் அலிகான், அதே போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் இணைத் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான பன்னீர்செல்வம் ஆகியோர் சுயேட்சைகளாக போட்டியிடுகின்றனர்.